சங்கீதம் 35:4 என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக, எனக்கு தீங்கி செய்ய நினைக்கிறவர்கள் நாணம் அடைவார்களாக அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் சொல்கிறாரு. இந்த வசனம் பார்த்திங்கன்னா நம்மளில் நிறைய பேருக்கு ஒத்து போகும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய முன்னேற்றம் ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு பொறுக்காது. நிறைய பேர் நம்மளை அழிஞ்சு போகும்னு நினைப்பாங்க. அப்படி நினைக்கிறவங்க எப்படி ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அவர்கள் காற்றில் பறக்கும் பதரை போலாவார்களாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவாராக. அவர்களுடைய வழி இருளும் சறுக்களுமாயிருப்பதாக, கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக. எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள், என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். அவர்கள் நினையாத அழிவு அவர்களுக்கு வரவும், அவர்கள் மறைவாய் வைத்த வலை அவர்களே பிடிக்க கடவுது. அவர்கள் அந்த குழியில் விழுந்து அழிவார்களாக. என் ஆத்துமா கர்த்தரில் கலிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் சொல்கிறார். பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. நமக்காக நமக்கு எதிரில் நிற்கக்கூடிய நிறைய பேர் நம்ம அழிஞ்சு போகும்னு நினைக்கும்போது அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க நினைக்கிறது அவங்களுக்கே நடக்கும்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறாரு. ஸோ தாவீது என்ன சொல்கிறாரு, இந்த நாளில் உங்களுக்கு சொல்கிற ஒரு ஆறுதலான வார்த்தை, நீங்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு தடையாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்கன்னா அவங்க ஒரு நாள் அவங்களே அந்த குழியில் போய் விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரர் சொல்கிறாரு. இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னா கட்டாயம் நம்புங்க, இது நடக்கும். ஆமென்.